முண்டாஸ்பட்டி முடிச்சதுக்கப்புறம் படம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வரும்போது அவரை தான் ஃபஸ்ட்டு நான் அப்ரோச் பண்ணேன். அப்போ அவர் பண்ண முடியல, ஆனால் ஃப்யூச்சரில் பண்ணலான்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இடையில நான் ராட்சசன் பண்ண வேண்டியது இருந்தங்காட்டி ராம் சார் கூட அதையும் நான் ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து தான். அப்போ வெளியே வரும்போது விஷ்ணு விஸ்வாஸ் சார் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருந்தார். நான் லாந்தரை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னா, அந்த விடிமுறை காத்து நான் ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கும் மேக் பண்ணும்போது நான் எடுத்த விதத்துக்கும் அவருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஜெய்பி மணிகண்டன் கதை கேட்டார். கேட்டுட்டு பிரதர் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் நான் வந்து இந்த தாடி இந்த முடியோடு நான் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணியாலும் அதனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னாரு. எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்து அந்த வெவ்வேறு காரணங்களால அவங்களால பண்ண முடியல. அவ்வளோ நல்ல ஸ்கிரிப்டு தான் அது இருந்துச்சு. ஏன்னா அதான் சொன்னாங்க ஸ்டேஜில் நான் ஆட்டோ டிரைவராக தான் இருந்தேன். ஆட்டோ டிரைவராக இருந்து அப்படியே போயிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு ஆட்டோ டிரைவராக இருக்கும்போது எழுத்தாற்றல் அதிகமாக தான். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார் டுடேல யாரு கூட வந்து மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸில் வந்து நிறைய த்ரில்லர் மூவிஸ்லாம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ராட்சசன் கைண்ட் ஆஃப் மூவிஸ் வந்து அடிக்கடி பார்க்குறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி அந்த படங்களில் வந்து நிறைய சஸ்பென்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கனால அதை நம்மள ரொம்ப கிரிப் பண்ணும். அப்படி தான் இன்றைக்கி காலைல நான் ஒரு ட்ரைலர் ஒன்று பார்த்தேன். அந்த ட்ரைலர் பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இது த்ரில்லர் மூவிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுலேயும் எனக்கு நோட்டீஸ் பண்ணி ஒரு சீன் சொல்லணும்னா, விதர் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்மையை காலில் மிதிப்பார், டக்குன்னு ஒரு பயப்படுவார். அந்த எலமெண்ட்லாம் கண்டிப்பாக தேட்டரில் நம்ம பயப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி எலமெண்ட் வச்சு என்ன இப்படி ஒரு பழைய ராட்சசன் கைண்ட் ஆஃப் மூவி நம்ம கிட்ட இங்கே வர மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம டவுட் இருந்தது. டக்குன்னு அந்த டேரக்டர் யாரும் நம்ம கண்டுபிடிச்சி விடுவோமா, அவங்க கிட்ட தான் நீங்கள் ஃபுல்லாக நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். வெல்கம் சச்சி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க சார். நான் நல்லா இருக்கேன் சார். லாந்தர் அப்படிங்கிற இந்த படத்தோட டைட்டிலே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ட்ரைலர் கட்ஸ் நான் பார்க்கும்பொழுது எனக்கு ட்ரைலர் கட்ஸுமே வந்து ஒவ்வொரு கட்ஸும் சரி, அதே மாதிரி அதோட விஷுவல் குவாலிட்டியுமே சரி, சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைலர் கட்டில் எந்த ஒரு விஷயத்தையுமே ரிவீல் பண்ணாமல் நீங்கள் பண்ணியிருந்தீங்களா, அதை எப்படி மேக் பண்ணீங்க? இல்லை வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னு நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம படத்தை தேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சி தான் எடுக்கணும் இல்லையா. எல்லாமே ட்ரைலரில் காட்டி தெளிவுபடுத்தி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அவங்க ரசித்து போயிட்டாங்கன்னா பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து எடிட்டரோட பங்களிப்பு தான் ரொம்ப பெருசு. ஏன்னா படமாக நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு கொடுக்குறத ஒரு 2 நிமிஷத்துக்கு சுருக்கி அதே டைமில் அந்த விசுவலோடைய எஃபெக்டும் துண்டாக இல்லாமல் அதை பார்க்கும்போது ஒரு நீட்னஸாக பண்ணணும் அப்படின்னா அது எடிட்டரோட கையில் தான் இருக்குது. அதனால் எடிட்டரோட பரத் வந்து அதை ரொம்ப சிறப்பாக பண்ணார். ஏன்னா எங்களுக்கு பொறுத்தளவுக்கு நான் ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரணும். அதே டைமில் அவங்களுக்கு பெருசாக எதுவும் ஒரு ரிஜிஸ்டர் ஆகிடக்கூடாது, இதுதான் கதையாக இருக்குமோ அப்படிங்கிறது ஆகிடக்கூடாது. அந்த வகையில் சிறப்பாக பரத் பண்ணியிருந்தார். பார்த்து நீங்கள் ரசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. ஓகே சார். அண்ட் இந்த படத்தோட டைட்டில் இருக்குது பார்த்தீங்க சார், லாந்தர் அப்படிங்கிற இந்த டைட்டிலு. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஸ்கிரிப்டுக்கு அது ஒத்துப்போன டைட்டிலாக இருக்குமா? ஏன்னா நாங்கள் ட்ரைலர் கட்ஸ் பார்த்தோம், அதில் வந்து ஒரு நைட் ஷேடில் மூவிஸ் இருந்துச்சு, அதனால் அந்த ஒரு டவுட் எனக்கு. இல்லை உண்மையாக தான். என்னென்னா படம் வந்து நம்ம ஒரு படத்துக்கு போகிறக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம பேசுகிறோம். அப்போ லாந்தர் போகலாமா அப்படின்னு கேட்குறக்கு ஒரு டைட்டில் வேணும். மொத்தமாக ஒரு எம்டியாக இருக்க முடியாதா? எத்தனையோ படங்கள் வந்து சம்மந்தமில்லாத டைட்டில் வச்சுருக்காங்க, அது வச்ச டைட்டிலுக்கு நியாயம் இல்லாமல் படம் இருக்கும். நான் அந்த மாதிரி வைக்கலினாலும் கூட இந்த படம் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு 95% வந்து நைட்டில் எடுத்த படம். அப்போது அதுக்கு வந்து ஒரு சிம்பாலிக்காக ஒரு டைட்டில் இருந்தால் போதும், டைரெக்டாக வேண்டான்னு நான் முதல்ல முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ ஏன்னா லாந்தர் ஏன் செலக்ஷன் பண்ணோம் அப்படின்னா, லாந்தருங்கிறது நைட்டில் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைட்டு. அதை நம்ம பகலில் எப்படி யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்போ அது சிம்பாலிக்காக நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு படமும் நைட் சம்மந்தப்பட்ட படம் அப்படிங்கிறதுனாலையும், ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா கொஞ்சம் யூனிக்கான டைட்டிலாக வேணும். ஆடியன்ஸை வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கு வெறும் படம் மட்டும் காரணம் இல்லை, ஆர்டிஸ்ட் மட்டும் காரணம் இல்லை, ஒரு டைட்டிலும் காரணமாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம லாந்தரை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, அந்த லாந்தர் வித்தியாசமான டைட்டிலாக இருக்கிறதுனால தான். இப்போ விதாஸ் சாருக்கு படத்தில் அரவிந்தன் பேர், அரவிந்த் ஐபிஎஸ் அப்படின்னு நான் போட்டிருந்தா அது வந்து உங்களுக்கு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி இன்னொரு டைட்டில், அவ்வளோதான். லாந்தர்னு வச்சங்கிறத ஏன் லாந்தர்னு வச்சிங்கன்னு கேட்குறீங்க. அதனால தான் அந்த லாந்தர்னு வச்சுருக்கிறோம். அதை நியாயப்படுத்துறதுக்கு படத்தில் லாந்தரை வச்சு ஒரு சீன் எடுத்துட்டோம், அதையும் விடலை. இருந்தாலும் டைரக்டான காரணம் எதுவுமே இல்லை, இரவுக்கான படங்கள். அதனால தான் நான் இரவின் அடையாளம், ஐக்கன் ஆஃப் நைட்னு சொல்லி நான் அதுக்கு கொடுத்துருக்கேன்.
ஓகே சார். சார் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதில் வந்து பேலன்ஸ் 7 days ஷூட் இருக்கு. அண்டு லாந்தர் அப்படிங்கிற இந்த படத்துக்கு ஒரு படம் எடுக்கிறாங்கும் போது அந்த படத்தை விட்டுட்டு நீங்கள் அடுத்த படம் எடுக்கும் பொழுது அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இதோட பிளாட் வந்து எப்படி உங்களை மூவ் பண்ணுச்சு? இந்த படம் நம்ம எடுக்கலாம், அது இருக்கட்டும், பட் இருந்தாலும் நம்ம எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் கட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே சார், அந்த கட்ஸ் எப்போ உங்களுக்கு வந்தது? குடும்பம் தான். ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியை நம்ம நல்லபடியாக ரன் பண்ணி கொண்டு போகணும். அவங்க மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் என்னை சென்னைக்கு அனுப்பியிருக்கிறாங்க, ஜெயிச்சிருவான்னு சொல்லி. அப்போ நமக்கு ஒரு படம் கிடச்சிது, அது முடியல அப்படின்னு சொல்லும்போது முடியலன்னு நம்ம முடங்கிட முடியாது, நம்ம அடுத்த ஸ்டெப் போயாகணும். ஏன்னா நிற்கிற படம் என்னால் நின்னதுனா தான் நான் அதை யோசிக்கணும். என்னால் நிற்கல அப்படின்னு சொல்லும்போது நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அது எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம், யாரையும் அதில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணல. கண்டிப்பாக அந்த படம் வரும், ஏன்னா அவ்வளோ சிறப்பான ஒரு படம் அது. அவ்வளோ அழகான மேக்கிங் கொடுத்துருக்கோம், நல்ல ஆர்டிஸ்ட்டு க்ரோ இருக்குது அதில். அதனால் அது நம்ம மிஸ்டேக் இல்லை, கண்டிப்பாக வரும் அந்த படம். அதே டைமில் இப்போ எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சொல்லுவாங்க எல்லாருமே, பணங்காசு சம்பாதிச்சிங்களோ இல்லையோ நிறைய நண்பர்களை சம்பாதிச்சிருக்கீங்க. அப்படி தான் ஒரு நண்பர் மூலிமா தான் இந்த பட வாய்ப்பு எனக்கு வந்தது. அவங்க கேட்ட பட்ஜெட்டில் நான் கதை இருக்குதுன்னு சொல்லி ஆரம்பித்தது தான் லாந்தர். கண்டிப்பாக விடியும் வரை காத்திரு அந்த படமும் தியேட்டருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு படமாக தான் அது இருக்கும். கண்டிப்பாக எங்களுக்கும் அது வரும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச்சில் லாந்தர் ஆடியோ லான்ச் வந்தவங்க எல்லாருமே வந்து விடியும் முறை காத்திரி எப்போ வரும், விடியும் முறை காத்திரி எப்போ வரும்னு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஏஆர்கே சரவணன் சார் அண்ட் நம்ம அயலான் சார், அவங்க அயலான் ரவிக்குமார் சார், நம்மளோட ஹீரோ வித்தார்த் எல்லாருமே வந்து கேட்டாங்க. எனக்கு அதனால ஒரு கியூரியாசிட்டி, என்னடா எல்லாருமே அந்த படத்தை கேட்குறாங்க, அந்தளவுக்கு ஒரு டிராஃப்ட்டை விட்டுட்டு அந்த மனுஷன் டக்குனு இந்த படத்துக்கு மூவ் ஆயிருக்காங்க போது அவருக்கு எவ்வளோ பெரிய கட்ஸ் இருக்கணும், அந்த கட்ஸ் உங்ககிட்ட கேட்கணுங்கிறதுக்காக நான் கேட்டேன். ரொம்ப அழகான ஒரு ஆன்சர் உங்ககிட்ட வந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார், ரீசெண்ட் டைம்ஸில் த்ரில்லர் மூவி அப்படின்னாவே எல்லாருக்குமே வந்து ஒரு ஜானர் இருக்கும். ஹீரோ வந்து ஹீரோ வந்து அந்த வில்லனை மீட் பண்ணுறது லாஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இன்னைக்கு செகண்ட் ஹீரோன்னு ஒருத்தர் சொன்னீங்கல்ல, லீடு செகண்ட் ஹீரோ ஒருத்தர், அவர் வந்து சொன்னார் எனக்கு விதார்த் சாருக்கும் காம்பினேஷனே இல்லை அப்படின்னு. அப்போ அவர் தான் வில்லனாக இருப்பாரா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. அது நீங்கள் அதுக்கு ஆன்சர் இல்லை. அதுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும், கேட்குற கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தினுடைய ஒரு பலமே என்னன்னு கேட்டோன்னாக்கா, நம்ம வந்து அந்த சம்மந்தப்பட்ட எதிரியை ஹீரோ கிட்ட உடனே காட்டிட முடியாதுங்கிறது தான். ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது வந்து இது ஒரு நைட்டில் நடக்கிற கதை, அதனால் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஏன் வில்லனை அவரால் மிஸ் பண்ண முடியுதுன்னா, ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கு ஆரம்பிக்கிற கதை 5 மணிக்குள்ள முடியுது. அந்த 4 மணி நேரத்தில் எதிரியை உடனே அவர் சந்திச்சானுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க எங்கேயோ இருக்காங்க, இவர் எங்கேயோ இருக்காருங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த படம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ரெகுலரான ஒரு பேட்டர்ன், அதாவது சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான், ஒரு சைக்கோ மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கான், எல்லாமே இருந்தாலும் இதுக்கு வந்து ரெகுலர் பேட்டர்னாக ஒன்று, ஒரு சீரியல் கில்லர் மாதிரியோ அல்லது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து வீட்டு விட்டு கிளம்பிட்டாருன்னா வில்லனை பிடிக்காம வீட்டுக்கு திரும்பி போக மாட்டாருங்கிற மாதிரி பேட்டர்ன் வேண்டான்னு முடிவு பண்ணி தான் நான் கதையே பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு காமன் மேனு தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். போலீஸ் ஆஃபீஸர் யாரும் அவதாரமெல்லாம் எடுத்து வர்றதில்லை. ஒரு சாதாரண குடும்பத்துக்கு பின்னணியிலேருந்து ஒரு ஆள் வரும்போது போலீஸ் யூனிஃபார்மை மாட்டின உடனே வந்து அவங்க வந்து இரும்பாகிடுவாங்க. வீட்டில் என்ன நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் எனக்கு சிட்டியே நான் காப்பாற்றி தான் போவேன் அப்படிங்கிற மாதிரியான மேட்ரு வரக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணேன். அதனால் இந்த கேரக்டர் வந்து அவருக்கு விதார்த் சாருக்கு நான் சொல்லும்போது சொன்னேன், நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக ரொம்ப கட்ஸாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு இப்படி தான் சொல்லி போட்டு கையை முஷ்டி மடக்கி இந்த பிரச்சனையை முடிக்க வீட்டுக்கு போக மாட்டேன்டாங்கிற டைலாக்லாம் உங்களுக்கு இல்லை சார். வீட்டு பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு அதுலேயும் மனசு ஊஞ்சலாடி ஒரு கட்டத்தில் முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் எடுத்துக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருந்தேன். அதை வந்து ரொம்ப அருமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கு நியாயப்படுத்தி நடித்தார் விதார்த் சார். நீங்கள் வந்து ரெகுலர் படத்தில் வந்து வித்தியாசப்படுறது எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஒரு போலீஸ் இப்படியுமே இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அவரோட கேரக்டர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் படத்துலேருந்து த்ரில்லருக்கு ஒரு ஜானர் இருக்கும், அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அதுதான் சொன்னேன், ஃபேமிலி மேலே ரொம்ப ஒரு பரிவும் அன்பு இருக்கிற ஒரு ஆள் வந்து முழுக்க முழுக்க போலீஸ் அதிகாரியாலாம் அப்படி இருந்துட முடியாது. ஏன்னா ஒரு சிட்டியை காப்பாற்றுறதுக்கு 100 போலீஸ் இருக்கும், குடும்பத்தை காப்பாற்ற குடும்பத் தலைவன் மட்டும்தான் இருப்பான். அந்த குடும்பத் தலைவன் போலீஸாக இருக்கிறதுனாலேயே குடும்பத்தை விட்டுட்டு போகணுங்கிறது இல்லைல்ல, அங்கே வேணுங்கிறது அவர் தான் என்ன செய்ய முடியும். அப்படியான ஒரு ஆளாக தான் இதில் வந்து விதார்த் சார் காட்டியிருக்கோம். நீங்கள் விதார்த்தன்னு சொன்னதான் வந்து எனக்கு பர்சனலாக இந்த கொஷின் கேட்கணும்னு தோணுச்சு. விதார்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவர் எடுத்தாருனாவே எனக்கெல்லாம் வந்து அவர் எடுக்கிறாருன்னா சரி கண்டிப்பாக அவர் கதை வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கிடாயின் கருணை மனுவாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு படம் வந்து அஞ்சாமே அப்படிங்கிற அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே அவரோட ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு என்ன வந்தது? உண்மையை சொல்ல போனால் முதல்ல வந்து அவர்கிட்ட நான் ஸ்கிரிப்ட் சொல்லி ஓகே பண்ண படம் விடிமுறை காத்திரு தான். ஓகே,
ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் அவரை நேரில் பார்த்து மீட் பண்ணுறேன். ஆனால் முண்டாஸ்பட்டி முடித்ததுக்கப்புறம் படம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வரும்போது அவரை தான் ஃபஸ்ட்டு நான் அப்ரோச் பண்ணேன். அப்போ அவர் பண்ண முடியல, ஆனால் ஃப்யூச்சரில் பண்ணலான்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இடையில நான் ராட்சசன் பண்ண வேண்டியது இருந்தங்காட்டி ராம் சார் கூட அதையும் நான் ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து தான். அப்போ வெளியே வரும்போது விஷ்ணு விஷால் சார் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருந்தார். அவரை வச்சு தான் படம் பண்ண அவர் பிடிவாதமே பண்ணிட்டு இருந்தார் விஷ்ணு சார். அதனால் ஆஃபீஸெல்லாம் போட்டு கொடுத்தாரு. சில காரணங்களால் பண்ண முடியல. அப்புறம் வெளியே வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது என் மனசில் விதாத் சார் இருந்தாலும் கூட ப்ரொடியூசர் சைடில் எனக்கு உடனே வந்து வேற ஒரு சஜஷன் சொல்லிட்டாங்க. இவர்கிட்ட போங்க அப்படின்னு வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை விதாத் சொல்ல அவங்க வேறு சில ஆர்டிஸ்ட்டெல்லாம் சொன்னாங்க. சரி நம்ம ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதே பெருசாக இருக்குது. கிடைச்சதுக்கப்புறம் அவங்க ஒன்று சொல்லி நம்ம இல்லை சார் நான் விதார்த்தமாக அப்படியெல்லாம் சொல்லி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அவங்க ஆராட்ட சொன்னாங்க. அவங்ககிட்ட ஒரு ரவுண்ட் போனேன். பல காலம் எல்லாத்துக்குமே கதை பிடிச்சிருந்தது, நடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு வேறு கண்டினியூட்டி இருந்துச்சு கெட்டப்பில். சில பேர் வந்து ஒரு 5 மாதம் தள்ளி போகலாமான்னு கேட்டாங்க. அப்படி அதனால் ஒரு கட்டத்தில் நானே திரும்ப வந்து சார் விதார்த் சார் போகலாங்களான்னு கேட்டேன். சார் இந்த ஐடியா இருந்தால் முதலே சொல்லலாம் சார், எனக்கே அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு லிப்ராலேருந்து ரவீந்திரன் சார் சொன்னார். அப்புறம் தான் நான் விதார்த் சார் மீட் பண்ணி சொன்னேன். அந்த கதையை அவர் கேட்கும்போது அவர் வந்து ரொம்பவுமே என்னை வந்து பாராட்டினார். ரொம்ப அருமையான ஸ்க்ரீன் ப்ளே, நான் சமீப காலத்தில் கேட்டதில் ரொம்ப க்ரிப்பாக பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா நான் உடனே பண்ணுறேன்னு சொல்லி உடனே ரவீந்திர சார் கூப்பிட்டு சொன்னார். அப்படி தான் அவர் வந்து எங்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டு வந்தார். ஆனால் லாந்தரை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னா, அந்த விடிமுறை காலத்தில் நான் ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கும் மேக் பண்ணும்போது நான் எடுத்த விதத்துக்கும் அவருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இந்த படத்தை கதையை நல்லா சொல்லிட்டீங்க, எப்படி எடுக்க போகிறீங்கன்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் என்ன சார் சொன்னதுக்கு மேலே 10 மணிக்கு வேறு மாதிரி எடுத்துகிட்ருக்கீங்கன்னு சொல்லி அப்போவே ரொம்ப பாராட்டினார். கூட நடிச்சிட்டு இருந்த விக்ராந்த், கார்த்திக் மாட்டெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். சார் அவர் கதையை சொன்னதை விட வேறு மாதிரி எடுக்கிறார் சார், ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு அவர் என்னென்னமோ பண்ணுறார் சார் அவர் அப்படின்லாம் சொல்லுவார். அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த படத்துக்காக நான் திரும்ப போய் கேட்கும்போது கதையே கேட்கல. சொன்ன உடனே அடுத்த நாள் வந்து ப்ரொடியூசர் பார்த்து மீட் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டார். அப்புறமா ஃபோன் பண்ணி, தலைவா கதை சொல்லியே தலைவா நீங்கள் எப்போ சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கதை கேட்டார். அதனால் அதே எனக்கு பெரிய ஒரு பாராட்டாக தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா அவரோட இது நீங்களே சொன்னீங்க, இப்போ ரொம்ப ஸ்கிரிப்டுக்கு மரியாதை கொடுத்து அதை வந்து ரொம்ப பார்ப்பாருன்னு. அப்போ ஏற்பட்ட ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஸ்கிரிப்டே கேட்காம படத்துக்குள்ளே வந்துட்டார், என்ன நம்பி தான் வந்தார். அதனால் அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி வந்ததில். ஓகே சார். அண்ட் ஒரு கதை எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டிராஃப்டில் அந்த படம் எப்பயுமே ஓகே ஆகவே ஆகாது. நீங்கள் இந்த படத்துக்கு எத்தனை டிராஃப்ட் முதல்ல எழுதுனீங்க? அப்படி இல்லை, நான் வந்து எனக்கு ஒரு அது கரெக்டாக தப்பான்னு என்னால் சொல்ல முடியல. நான் வந்து ஒன்ஸ் ஒரு கதையை எழுதிட்டுனா நானே தான் எழுதுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எனக்கு டிஸ்கஷன் செட் ஆகுறதில்ல. ஃபுல் கதையை நான் முடிச்சுடுவேன், அப்புறம் தான் டிஸ்கஷன் போவேன். ஃபுல்லாக நீங்கள் டிராஃப்ட் ஃபுல்லாக முடிச்சிடுவேன். முடிச்சு கையில் பவுண்ட் எடுத்துகிட்டு தான் நான் வந்து டிஸ்கஷனே போவேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஷன் பண்ணி எழுதலான்னு பார்த்தா எனக்கு வர்றதில்லை. ஏன்னா 5 பேர் உட்காந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணால் 5 பேர் 5 கருத்து சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்துக்கு வர்றதுக்குள்ளார எனக்கு வயசாயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல நான் கதையை முடிச்சிடுவேன். முடிச்சு அவங்க மைண்டில் என்னோடய கதையை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிடுவேன். அப்புறம் தான் கரெக்ஷன் கேட்பேன். அது நான் முதல்லேருந்து பண்ணுற வேலை தான். விடிவரை கதை அப்படி தான், இதுவும் அப்படி தான். அதனால் இதில் வந்து ஃபஸ்ட் ட்ராப் நான் ஒன்று முடிச்சுட்டேன். அதுதான் ஷூட் போகிற மாதிரி ப்ரொடியூசர்ட்டே சொல்லி ஓகே பண்ணி வாங்கியிருந்தேன். அப்புறம் ஷூட் போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு வேற ஒரு தகவல் மூலிமா அந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கிறதா தெரிஞ்சது. கதையில் இல்லை, விதாத் சார் சொல்லியிருந்தார். அவர் ஆல்ரெடி ஒரு படம் ஒத்துக்கிட்டு பண்ண போயிருந்தார். அதில் வர ஒரு கேரக்டரும் இதில் வர ஒரு கேரக்டரும் அப்படியே செட் ஆகி வருது. நான் தலைவர் உங்கள்கிட்ட கதை கேட்காம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டேன். இப்போ அந்த படம் முடிஞ்சிருச்சு, இந்த படம் ஆரம்பிக்க போகிறீங்க. இப்போ நான் ஒரே மாதிரியான கதையில் நடிக்கிற மாதிரி வந்துடும் தலைவா, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். என்னால் தூக்கவே முடியலன்னு உண்மையை சொல்லப்போனால் நைட்டு வந்து, அதாவது அந்த அன்றைக்கி அட்வான்ஸ் வாங்கிட்டு கதை கேட்ட அன்னைக்கு ஒரு 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். நைட்டு 2 மணிக்கு. தூக்கமே வரல தலைவா, எனக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி வருது கேரக்டரு, நான் எப்படி பண்ண முடியும், எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் வேறு அவசரப்பட்டு அட்வான்ஸ் வேறு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ரொம்ப கூலாக இருங்க சார், நிம்மதியாக போய் படுங்க, நான் காலையில் 6-7 மணிக்கு உங்களுக்கு கதையை மாற்றி நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டேன். அப்படி எப்படி முடியும் உங்களால் அப்படின்னாரு. ஏன்னா கதை சொல்லி பிடிச்சிட்டு ஓகே பண்ணியாச்சு, சொல்லப்போனால் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு, எல்லாமே முடிஞ்சுது. நான் சொன்னேன், நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் போய் படுங்க சார், தூங்க, நான் காலையில் 6 மணிக்கு கூப்பிட்றேன்ட்டு நான் முடிச்சு அதை என்ன பண்ணலாம் அவர் சொன்னதுன்னு சொல்லிட்டு விடிகாலையில் கூப்பிட்டு, சார் இந்த கேரக்டர் வந்து இப்படி மாற்றி இப்படி ஒரு பிரச்சனையை வச்சு இப்படி கொண்டு போயிருக்கிறேன். இதுதான் தலைவன் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எப்படி உங்களால் முடியுது, ஒரு 3 மணி நேரத்தில் கதையை அப்படியே மாற்றிட்டீங்களேனாரு. அவ்வளோதான் சார், நமக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் சார் நம்ம அதுக்குள்ளே போய் விழுந்துட்டுருக்கணும் அப்படின்னு. அப்படி உருவானது தான் லாந்தர். அதில் பெரிய ஒரு விஷயம் நாங்கள் பண்ணோம். ஏன்னா கதையினுடைய ஃபஸ்ட்டில் பார்த்தா ஹீரோயின் வந்து நிறை மாதம் கர்ப்பிணி, குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது வீட்டில் விட்டுட்டு இவர் கிளம்பி போயிடுவாருங்கிற மாதிரி தான் கதை இருந்தது.
அதில் ஒரு பிரச்சனை வந்தோன்னா அப்படியே மாற்றி அவங்களுக்கு ஒரு போஃபியாக இருக்குன்னு மாற்றி அப்படியே உல்ட்டா பண்ணி அதெல்லாம் ஸ்ட்ரகிளே ஆகலை எனக்கு. நான் காலையில் இப்போ மாற்றினா டக்குன்னு ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சு கடக்கணும் அந்த பாயிண்ட் எல்லாம் மாற்றி விட்டு எல்லாம் நீட் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட தகவல் சொன்னால் ஹீரோயின்ட்டு தகவல் சொன்னால் ஷூட்டிங் போயிட்டேன். உங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங்லேயே தெரிஞ்சுது சார் உங்களோட டிராஃப்ட் ரைட்டிங் எப்படி இருக்குங்கிறது. அது வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஹீரோக்கு சஜஷன் இருந்தாலும் நான் கரெக்டாக பண்ணுவேன். அண்ட் எனக்கு வந்து இந்த படம் மேலே கான்ஃபிடன்ட் கொடுத்தா மட்டும் தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிறதையுமே நீங்கள் 2 அழகான விஷயத்தை ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி நான் கேட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலிங், உங்களோட ஷெடியூலிங் வந்து எல்லாருமே வந்து பாராட்டினாங்க, இன்க்ளூடிங் MS பாஸ்கர் சார். ப்ரொடியூசருக்கு ஏற்ற டேரக்டர்னா இவர் தான் அப்படின்னு அழகாக சொல்லிட்டு போனார். 23 டேஸில் ஃபுல் கம்ப்ளீஷன் பண்ணீங்க. இதுக்கு ரைட்டிங்லேயே நீங்கள் வந்து இந்த ஷூட்டை நீங்கள் போயிட்டோன்னா இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் முடிச்சுட்டு அடுத்த நாள் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போவீங்களா? அண்ட் இதெல்லாம் எப்படி ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் பண்ணீங்க? இல்லை, நான் சொன்னேன், நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன். உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி வந்து இருக்கிற திரையுலகம் வந்து யங்ஸ்டர்னு ஒரு வார்த்தை இருக்குது. எது சொன்னாலுமே யங்ஸ்டர்னு அவங்க சொல்லுவாங்க. நம்மளை உள்ளே போகும்போதே ராஜ்கிரண் மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு டைரக்ஷன் தான் எனக்கு இஷ்டம். எனக்கு நடிக்கிறதுக்குலாம் நிறைய கூப்பிட்டுலாம் நான் போகாத காரணம், நான் டைரக்ஷன் எங்கிட்ட நிறைய கதை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து. நானும் நடிச்சிருக்கேன், ஒரு 8 படம் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நடிச்சிருக்கேன். வெளிப்படங்கள் கூப்பிட்டு நான் போனதே கிடையாது. அதனால் அப்படி இருக்கிற ஒருத்தன் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என் மைண்டில் வந்து நான் அதான் செட் பண்ணி வச்சுருந்தேன், எதுக்குமே அடாப்ட் ஆகக்கூடாது. இப்போ அதான் சொன்னேன், இங்கே நீங்கள் வந்து ஒரு கேட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்த பக்கம் திரும்பி போயிட்டே இருப்பேன். அங்கே ஒரு கேட் போட்டிங்கன்னா அது திரும்பி இப்படி போயிடுவேன். அப்படி தான் என் லைஃபே நான் வடிவமைச்சுக்கிட்டேன். ஏன்னா அதான் சொன்னாங்களே ஸ்டேஜில், நான் ஆட்டோ டிரைவராக தான் இருந்தேன். ஆட்டோ டிரைவராக இருந்து அப்படியே போயிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு ஆட்டோ டிரைவராக இருக்கும்போது எழுத்தாற்றல் அதிகம். நான் 14 வயசுலேயே ஒரு ஃபுல்லாக நாவலே எழுதி முடித்தேன். அந்த டைம்லேயே பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர் நாவல் எழுதுகிற டைமில் ஒரு போட்டியில் வச்சுருந்தார், அதில் பங்கெடுத்து ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கினேன். அதனால் எனக்கு எழுத்து அப்போவே ஆசை. ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்போலாம் வர முடியல. நான் வரும்போதே 3 குழந்தைங்க கான்வென்ட் படிச்சுட்டு இருக்கிற காரணத்தால் நான் உள்ளே வரேன். அப்போ எனக்கு தெரியும் இந்த சினிமாவில் என்னென்ன பிரச்சனை இருக்கும், எப்படியெல்லாம் கேட் போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதை எதையுமே எல்லாம் உடச்சி தான் நம்ம முன்னுக்கு போகணுங்கிற ஒரு விஷயத்தில் நான் குறியாக இருந்தேன். அதனால தான் ஸ்கிரிப்டில் பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற கேரக்டரில் பிரச்சனை வந்தாலும் சரி, நான் டக்குன்னு முடிவெடுத்து அதை உடனே மாற்றுவேன். அதனால் அது எனக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை. அந்த பிரச்சனை அவர் சொன்னதுக்கப்புறம் வேறு யாராவது இருந்தால் வேறு கதைக்கு போயிருப்பாங்க, சரி வேறு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு போயிருப்பாங்க. நான் அந்த கேரக்டரை மட்டுமே மாற்றி அந்த கதையை திரும்ப தெளிவாக எடுத்துகிட்டு வந்தோம். அது ஒரு காரணம் என்னென்னா, என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், என்னுடைய அந்த முதல்ல முடிவு பண்ண விஷயம் போகிற போக்கில் இல்லை. எனக்கு தெரியும் இதெல்லாம் வரும், இந்த பிரச்சனையெல்லாம் வரும், இதெல்லாம் நம்ம சரி பண்ணால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது. அந்த ஓகே, அதான் அந்த ஷெடியூலிங் ப்ராசஸ் சொன்னீங்களா சார்? அந்த சாரி, அது நான் நீங்கள் கேட்டீங்க, நான் அது சொல்ல மாட்டேன். அது ஒன்றும் இல்லை. அதான் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கான ஒரு விஷயம் இன்னொன்று இருந்தது. 45 நாள் ஷூட்டிங், 55 நாள் ஷூட்டிங்கு, அப்படி இப்படியெல்லாம் நம்ம போய் ப்ரொடியூசர் இழுத்து ரொம்ப விட்டுறக்கூடாதுன்னு ஒரு விஷயம் நான் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கிட்டேன். 2வது ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு முதல் படமாக பட்ஜெட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் கொடுப்பாங்க, நல்லா தெரியும். ஒரு 2 கோடி ரூபா தான் பட்ஜெட் எனக்கு ஒதுக்கிட்டாங்கன்னா, அதில் நான் விழாவாரியாக 40 நாள் ஷூட் பண்ணேன். 40 நாளினுடைய ஒரு நாளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ப்ரொடக்ஷனில் போகும். அப்புறம் ஆர்டிஸ்ட்டு அது இதுன்னெல்லாம் போயிடும். அதனால் அதை வந்து ரொம்ப சுருக்கமாக எடுக்கணும், அதை வந்து வேகமாக எடுக்கணுங்கிறதெல்லாம் முதல்ல பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கான டீமை வந்து நான் கண்டிப்பாக ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ கேமராமேன் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா, அவர் ஞானசுந்தர், அவர்கிட்ட ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது. அவரோட வேகம் எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் எனக்கு வந்து என்னோடய வேகத்துக்கு அவர் சப்போர்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக என்னோடய லைன் ஃபார்ம் பண்ணி நான் சொல்லிட்டேன், இப்படி தான்டா இருப்பேன், எனக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நான் அப்படி தாவி ஓடுவேன். நான் ராட்சசன்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோஆர்டினேட்டராக இருந்தேன். ஆனால் யார்கிட்டையும் ஒர்க் சொல்ல மாட்டேன். எனக்கு காதுக்கு ஒரு விஷயத்தை நான் தாண்டி ஓடிப்போய் அதை ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா இவங்களை கூப்பிட்டு இவங்க சொல்லி, இவங்க அவங்ககிட்ட போய் சொல்லி, அவங்ககிட்ட போய் சொல்லி அது நடக்காது. அப்போ என்னை சத்தம் போடுவாங்க, நீங்கள் கோஆர்டினேட்டருங்க, ஏங்க உங்களுக்கு வேலை முடியணுமா இல்லை கோஆர்டினேட்டர் வேண்டான்னு இதை அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அப்போது எனக்கு படம் வரும்போது யோசிச்சு பாருங்கள், எனக்கு கொடுக்குற பட்ஜெட்டில் நல்ல படம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த டெக்னிக்கல் ஆமாம், இந்த எல்லாமே சொல்கிறேன், எல்லாம் டெக்னிக்கலாக, கேமரா ஒர்க்கில், மியூசிக்கில், இது எல்லாமே நான் பர்ஃபெக்டாக கொடுத்தா மட்டும் தான் ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வர வைக்க முடியும். ஒரு ட்ராமாலாம் கொடுத்தா அவங்க செல்லில் பார்த்து போயிடுவாங்க. ஸோ கொடுத்துருக்கிற பட்ஜெட்டை ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் பிரித்து கொடுத்து, நிறைய நாள் ஷூட் பண்ணி அதுக்கு பிரித்து கொடுத்து, நீங்கள் டெக்னிக்கில் என்ன பண்ண முடியும்? 13,000 ரூபாய்க்கும் கேமரா இருக்குது, 40,000 ரூபாய்க்கும் கேமரா இருக்குது. 13,000 ரூபா கேமரா என்ன ரிசல்ட் கொடுக்கும், 40,000 ரூபாய்க்கு கேமரா என்ன ரிசல்ட் கொடுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். நான் 40,000 ரூபாய்க்கு, அதாவது என்னென்னா அப்போ வந்தது இதுன்னு நினைக்கிறேன், நம்ம விஜயோட படம் பிகிலா பீஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணாங்க ஒரு கேமரா. நம்ம படம் அதான் சொன்னேன், 13,000 ரூபாய்க்கும் கேமரா இருக்குது, 40,000 ரூபாய்க்கும் கேமரா இருக்குது. ரிசல்ட்டு நம்ம வந்து ஒரு நல்ல கேமராவில் எடுத்தால் மட்டும்தான் அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வந்து அது பார்க்கும்போது அந்த விசுவல் பிடிச்சா தான் அவங்க தேட்டருக்கு வருவாங்க. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. நம்ம ஏதோ ஒரு கேமராவில் எடுத்துகிட்டு வந்து பாருன்னா அதை வந்து நிறைய சீரியலு
அந்த மாதிரி விஷயமே ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அப்புறம் ஒரு படம் நம்ம அப்போ எடுத்துட முடியாது இல்லையா? அப்போ அந்த கேமரா எனக்கு வேணும்னா நான் அதுக்கு காசு போடணும், நான் இதுக்கெல்லாம் காசு போட முடியாது. அப்போ எனக்கு வந்து குறைஞ்ச நாள் ஷெட்யூல் போட்டால் மட்டும்தான் எனக்கு இது சாத்தியம். அப்போ எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் சொல்லும்போது சொன்னேன் 25 டேஸில் முடிச்சு கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து கேள்விப்பட்டது விஷயம்லாம் வேறு, 55 நாள் 60 நாள் எடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறோம். எப்படிங்க 25 நாள் பாதி படம் எடுக்க போகிறீங்களான்னு கேட்டார். இல்லை சார் முழு படம் நான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னா, அவருக்கு சினிமா புதுசு, எதை எப்படி எடுத்துருவீங்களோ பிடிச்சிங்க சார், நீங்கள் தைரியமாக இருங்க நான் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போனேன். 25 நாள் நான் கோயம்புத்தூர் பிளான் பண்ணி போகும்போது எனக்கு என்னென்னா, அங்கே போனோன்னே அந்த ஆர்டிஸ்டோட சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்டிஸ்ட் ஆகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தாங்க எல்லாருமே. நான் சொன்னால் அதை பிடிச்சிட்டு கடன் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்க்க போனால் எனக்கு 4 நாள் மிச்சம், 21 நாள் நான் ஷூட்டிங் முடிச்சிட்டேன். ஷூட்டிங் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி பேக்கப் பண்ணி அனுப்பிட்டேன், எல்லாத்தையுமே அனுப்பிட்டேன் 21 நாளில். அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே எடிட்டிங்கில் டேபிளுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் எனக்கு பத்தலை. நான் எய்ம் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக போச்சு. அப்புறம் மறுபடியும் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு இன்னொரு 2 நாள் வாங்கிட்டு போய் அப்படித்தான் மொத்தம் 22 நாள். அண்ட் இவ்வளோ நாள் நீங்கள் பேசும்போது நானே மெஸ்மரைசிங் ஆகிட்டேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் உங்களோட வார்த்தைகளும் ரொம்ப அழகாக இருந்தது, உங்களோட உச்சரிப்பு தன்மையும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பர்சனலாக கேட்கும் பொழுது நீங்கள் கவிதைகள் சொன்னீங்க, அதே மாதிரி புக்கு படிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட வே ஆஃப் ரைட்டிங் வந்து ஒன்று புக்கில் இருந்து இருக்குமா, இல்லை எங்களை மாதிரி மக்களை பார்த்து எடுத்துக்குவீங்களா? உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஒரு ஐலாண்ட் டைரக்டர் பேசும்போது கூட சொன்னார், நாங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கோம், ரொம்ப வருஷம், ஒரு 8-10 வருஷத்துக்கு மேலே 14 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நான் என்னுடைய அதான் சொன்ன ஆட்டோ டிரைவராக இருக்கும்போது நிறையா ஸ்டண்ட்டு இது மாதிரி விஷயமெல்லாம் நான் நிறையா அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். கதையாக சொல்லுவேன், நிறைய சிரிப்பாங்க, அப்புறம் நிறைய பயப்படுவாங்க. அப்புறம் எங்கள் அக்கா கேரளாவில் இருக்காங்க, அங்கே போகும்போது நிறையா ஹாரர் ஸ்டோரி சொல்லுவாங்க. என்னென்னா முந்தானத்தான் இது வழியாக போச்சும்பாங்க, நீங்கள் நடந்து வரும் மரத்தை பிடிச்சி ஆட்டும் அப்படிம்பாங்க. அதுதான் த்ரில்லருக்கான பிளேஸா சார்? நிறைய சொல்லுவாங்க எனக்கு. அவங்க சொல்லிவிட்டு பாத்திரம் ஏதாவது சத்தம் கட்டி எஞ்சி போயிடாதுன்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம காதை கேட்கறது கூட சவுண்டாக தான் இருக்கும். நடந்து வர மாதிரி கேட்கும், தட்டுற மாதிரி கேட்கும், பக்கத்தில் வந்து சிரிக்கிற மாதிரி கேட்கும். இதெல்லாம் டைரெக்டாக அனுபவிப்பேன். அப்புறம் எங்கள் அக்கா சொன்னா அப்புறம் பெட்ஷீட் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், யாராவது வராங்களா, அது அக்கா சொல்கிற மாதிரி. அதெல்லாம் இவங்களுக்கு நான் சொல்லும்போது இவங்க ரொம்ப ரசித்து கேட்பாங்க. அப்படி தான் எனக்கு வந்து நான் வந்து ஃபேண்டசி லவர். எனக்கு ஃபேண்டசி ஸ்கிரிப்ட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்படி தான் வேணும். ஏன்னா நம்மளோட கற்பனை, என்னோடய கற்பனையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மீறி போகும். நான் சும்மா பேசும்போதே சொல்லுவாங்க, போது எதுக்கு இவ்வளோ பேசுகிறேன்பாங்க. நிறைய பேர் பயங்கர ஃபில்டப் பண்ணுவேன். கையில் ஒரு சின்ன ஒரு காயமாயிருச்சுன்னா அது எவனாவது ஒருத்தர் கேட்டக்கூடாது, என்னப்பா கையில் காயம், அது என்னாச்சு தெரியுமான்னு ஆரம்பித்து ஆப்ரேஷன் லெவலில் அவங்கள்ட்ட பேசுவேன். அது வச்சு அப்படி கிழிச்சாங்களா, கிழிச்சதுக்கப்புறம் அப்படி ஒன்று அப்படின்னு அவன் இப்போ ஏன்டா கேட்டோங்கிற மாதிரி ஆயிரும் அவனுக்கு. அவ்வளோ பேசுவேன். அவ்வளோ இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து கட்டுப்பாடாக நமக்குள்ளே நடக்கிறத தான் பேசணும்னா எப்படி பேச முடியும்? அதனால் நான் ரொம்ப பெருசாக தான் யோசிப்பேன் எல்லாமே. என்னோட நிறைய ஸ்கிரிப்ட் இருக்குது. பார்வையின் மறுபக்கம்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அப்புறம் அபாயன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிறேன். இதெல்லாமே என்னோடய கற்பனைக்கான ஸ்கிரிப்ட். அதை தான் பண்ணணும்னு நான் நினச்சேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலங்கும்போது தான் வந்தேன். அப்போ தான் ரவி சார் சொன்னார், ஆனால் உங்கள் லைஃப்லேயே நிறைய விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க இயல்பாக யதார்த்தமாக, அப்படி ஏதாவது ஒன்று வச்சு பண்ணுங்கன்னு சொல்லும்போது உருவானதான் விடியுமுறை காத்துற ஸ்கிரிப்ட். ஒரு லைவாக ஒரு டாக்ஸி டிரைவர், அவருக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண நினைக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு இடி விழுகுது. அதை சரி பண்ணி விடியருக்குள்ளே அதை எப்படி சால்வ் பண்ணுறாருங்கிறது அதுவும் கதை. ஒரு நாள் நடக்கிற ஸ்டோரி தான், ஒன் டே தான். அது ஒன் டேயில் அது அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணி எப்படி எல்லாமே கிளியர் ஆகுங்கிறத கதையாக எடுத்து பண்ணேன். அது ரொம்ப பாராட்டினாங்க எல்லாருமே. சொல்லப்போனால் நம்ம ஜெய்பீம் மணிகண்டன் கதை கேட்டார். கேட்டுட்டு பிரதர் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் நான் வந்து இந்த தாடி இந்த முடியோடு நான் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணியானு ஒரு இது நினைக்கிறேன், நான் வெப் சீரிஸ் ஒன்று நினைக்கிறேன், அதனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு வைபவ் சார்லாம் கேட்டு அவங்களாம் நிறையா எல்லாருமே சொல்கிறார், அவரை இவர் பர்சன்னா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்து. அந்த வெவ்வேறு காரணங்களால அவங்களால பண்ண முடியல. அவ்வளோ நல்ல ஸ்கிரிப்டே தான் அது இருந்துச்சு. அது முதல்ல வந்துருங்கிற நம்பிக்கையில் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அதுவும் அப்படி தான் 33 நாள் தான் ஷெட்யூல் போட்டு போனேன். ஓகே, இத்தனை பேர்த்த வச்சு. அது என்னென்னா விதாத் சார், விக்ராந்த் சார், கார்த்திக் குமார், அவங்களுக்கான பேர், போலீஸு, வண்டி, வாகனம் எல்லாம் வச்சு 33 நாள் ஷெட்யூல் போட்டு ஒரே ஷெட்யூலில் 27 நாள் ஷூட் பண்ணிட்டேன். இடையில வந்து விநாயகர் சதுர்த்தி வந்தது, அது வராமல் தான் முடிச்சிருப்பேன். வந்ததும் ஒரு 4 நாள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ரொடக்ஷன்லேருந்து சரி பேக்கப் பண்ணிட்டு வாங்க, அப்போ போய்க்கலானாங்க. அதுக்கப்புறம் போக முடியல. அதனால் அந்த கதை அப்படி எடுத்தேன், இந்த கதை அப்படி எடுக்கல. அதனால் இதை நான் யோசிக்கவே இல்லை. அது முடிச்சா அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃபேண்டசி ஸ்கிரிப்டுக்கு போயிடலாம்னு நினச்சேன். அது நடக்கலைங்கும் போது எனக்கு பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்று ஆச்சு. கரெக்டாக இந்த ப்ரொடியூசர் வரும்போது இவங்க ஒரு பட்ஜெட் சொன்னாங்க, இதில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ அதில் பண்ணணுன்னா நான் பெரிய கமர்ஷியல் கதை எடுத்தால் சிக்கிக்குவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதில் போனேன். இது மாதிரியான கதைனா நம்ம லிமிட்டடான கேரக்டர் வச்சுக்கலாம், நைட்னு வச்சுக்கலாம், ஜூனியர் ஆர்டிஸ்ட் காசு கொடுக்க வேண்டாம், வண்டி வாகனம் எதுக்கும் காசு கொடுக்க வேண்டாம், இருக்கிற வண்டி ரோட்டில் நிற்கிறதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை சுற்றி ஓடுற மாதிரியோ அது பக்கத்தில் நிற்கிற மாதிரியோ கூட எடுத்துக்கலாம். காலையில் நிறுத்தினா 4000 ரூபா கொடுக்கணும் ஒரு காருக்கு, நைட்டில் நிற்கிற காரில் படி கை கொண்டு நின்றுட்டு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள்லாம் இருந்து அதையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி இந்த கதையை சலசலன்னு உருவாக்கி அதில் வந்து ஸ்ட்ரகிளையும் தீர்த்து தான் இது போனேன். ஓகே ஓகே சார். அண்டு இவ்வளோனா நீங்கள் எங்கள்கிட்ட பேசின விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயமே ஒரு மாதிரி லெசன் மாதிரி இருந்தது. உங்கள்கிட்ட நான் ரொம்ப அழகாக கெயின் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது ஒரு நார்மல் கொஷின் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வரும்போதே ஒரு ட்ரீம் ஸ்கிரிப்டோடு வர்றாங்க எல்லாருமே. அந்த ட்ரீம் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னா நிறைய பட்ஜெட்டில் நிறைய கேரக்டரில் அப்படி வச்சுட்டு வருவாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அவங்க வரும்போது அவங்களோட ட்ரீம் ஸ்கிரிப்ட்னால் சின்ன ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டாங்கல்ல, அவங்க பெரிய ஸ்கேலாக வச்சுட்டு வருவாங்க. குறைஞ்சபட்சம் 5 கோடி 8 கோடி 10 கோடின்னு வரும்போது என்னன்னா ப்ரொடியூசர் கிடைக்கவே மாட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த படத்தில் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வரும்போது ஒரு சின்ன பட்ஜெட்டாக அதே டைமில் டெக்னிக்கலாக இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரக்கூடிய எஃபெக்டில் ஒரு கதையோடு வாங்க. கண்டிப்பாக அந்த கதை வந்து ப்ரொடியூசரை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 கோடி 2.5 கோடி பிரச்சனை இருக்காது, 3 கோடி வரைக்குமே பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு படமும் கிடைச்ச மாதிரி இருக்கும், உங்களை நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே வந்துட்டால் போதும். அதாவது ஓகேடா இவன் தாங்குவான்னு தெரிஞ்சால் ப்ரொடியூசர் நீங்கள் கேட்குற அடுத்த 10 கோடி பட்ஜெட் கொடுப்பாங்க. நீங்கள் வரும்போதே 10 கோடி பட்ஜெட் வரும்போது நம்ப மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அந்த நம்ப மாட்டாங்க போது அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டுனா தோற்றுருவீங்க. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிற அந்த ஸ்கேலில் படம் எடுக்கவே முடியாது உங்களால். இப்போ 10 கோடி கொடுக்குற பட்ஜெட்டு 5 கோடியில் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம அவசரத்தில் சரின்னு சொல்லிடுவோம். சரின்னு சொல்லி நம்ம எங்கே கை வைப்போம்னா, நம்ம போடுற அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த செட்டு வேண்டாங்க அப்படிம்போம். அப்புறம் காஸ்டியூம் இவ்வளோ வேண்டாங்க, அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட் இப்போ எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு நல்ல திறமைசாலி, ராதாரவி சார் மாதிரி ஒரு திறமைசாலி, இவங்களெல்லாம் எழுதியிருப்போம். பட்ஜெட்டுக்கு வந்து அவங்களெல்லாம் தூக்கிட்டு வேறு யாராவது கூப்பிட்டு வருவோம். அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க, அந்த கேரக்டர்லாம் அடாப்ட் ஆக மாட்டாங்க. இப்போ எல்லாமே டம்மி ஆகி நீங்கள் வந்து டம்மி ஒரு படம் கொடுக்க வேண்டி வந்தோம். அதனால் என்னுடைய அட்வைஸ் கிடையாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வரும்போது ஒரு 2.5-3 கோடி ரூபாய்க்கு ஒரு சின்ன ஸ்கிரிப்டை டெக்னிக்கலாக இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை தூக்கிட்டு வந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஓகே ஓகே, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு வேர்ட், லாந்தாரை ஏன் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும்? இல்லை, நான் வந்து என்னென்னா ஆடியன்ஸை வந்து பார்க்குறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்ல முடியாது. சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம், அவ்வளோதான். நீங்கள் வந்து வீட்டில் பிரச்சனை இருக்கலாம் அல்லது வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம், ரெண்டுக்குமே நீங்கள் நாடக்கூடிய இடம் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான். நான் சினிமாவை வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்க்குறேன்னு வழியாக அறிவு சொல்லக்கூடிய இடமாவோ இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட புத்தியை வந்து நம்ம மாற்றி அனுப்புகிற இடமாவோ நான் பார்க்குறதில்ல எப்போவுமே. இப்போவும் இல்லை, இனிமேலும் அப்படி தான். அதனால் நீங்கள் பொழுது போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். லாந்தர் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா லாந்தர் வந்து உங்களுக்கு அந்த ஒரு திருப்தியை கொடுக்கும். நீங்கள் ஃபேமிலியாகவே வரலாம். எந்த விதமான வல்கரான ஒரு சீனோ கடுமையான வன்முறையோ இல்லாமல் ஒரு ஒரு பலனெல்லாம் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நிறைவு இல்லைன்னா கூட என்னை திட்டிட்டு போக மாட்டேங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்தையுமே பிடிக்குங்கிறது எனக்கு அந்த ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக அந்த படம் வந்ததுக்கப்புறமும் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம திருப்பி ஒரு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணலாம். கண்டிப்பாக. அண்ட் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பார்த்து கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக அந்த ஸ்கிரிப்டை முடிச்சிடுங்க சார். எல்லாருமே அதை சொல்லி எனக்கு ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருக்காங்க அந்த ஸ்கிரிப்டில். ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த இன்டர்வியூவில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அண்டு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.